அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். எனது அன்பார்ந்த மக்களே, என்னுடைய பல மக்களுக்கான குரலுக்கு பெரும் ஆதரவு தந்து அதை வெற்றிகரமாக முடித்து தந்த என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நான் வேலூர் மாவட்டம் பேர்னம்பட் என்ற நகரத்தின் ஏகுத்தி பகுதி, அதாவது லால் மசூதி பகுதியில் நான் குடியிருக்கிறேன். எனது அன்பான சகோதரர்களே, இங்கு குடி வந்த பிறகு, இதற்கு முன்னாடியும் எனக்கு தெரியும், ஆனால் இங்கு குடி வந்த பிறகு இங்கு பகுதி மக்கள் அனைவரும் ஒன்று கூடி என்னை வந்து சந்தித்தனர். அது என்ன அவர்களுக்கான பிரச்சனை என்றால், சுமார் 1100 குடும்பங்கள் இங்கே வசிக்கின்றார்கள். அவர்களுக்கு பதிவு செய்யக்கூடிய விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்கிறது. அவர்கள் இங்கே வரி கட்டுகிறார்கள், தண்ணி வரி கட்டுகிறார்கள், மின்சாரம் இருக்கிறது, ரேஷன் கடை இருக்கிறது, அரசுக்கு உண்டான அனைத்து துறைகளும் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் என்ன பிரச்சனை என்றால், ஒருவர் இடத்தை வாங்கவோ விற்கவோ அல்லது வீட்டை விற்கவோ வாங்கவோ முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு காரணம். முதலில் வக்ஃப் போர்டு இடம் என்றார்கள், அடுத்தபடியாக இது பதிவு செய்வதில் பிரச்சனை என்றார்கள், அடுத்ததாக அவர்கள் கலெக்டர் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள், வக்ஃப் போர்டுக்கு சென்று வந்திருக்கிறார்கள், எங்கெங்கயோ சென்று வந்திருக்கிறார்கள். ஆனால் அனைத்து இடத்திலும் முட்டுக்கட்டியாவே இருக்கின்றன. தேர்தல் நடக்கிறது, ஓட்டுகள் வாங்கப்படுகிறது, அந்த மக்களை எல்லா விதத்திலும் பயன்படுத்திக் கொண்டு அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. தொடர்ந்து கடந்த தேர்தலிலும் வாக்குறுதி அந்த மக்களுக்கு அளிக்கப்பட்டது, இந்த பிரச்சனை சம்பந்தமாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று. இதோ இப்போது தேர்தல் வரப்போகிறது. இதுவரை அந்த மக்களுக்கான எந்த ஒரு பிரச்சனையும் தீர்வாகவில்லை. அவர்களுக்கு பட்டா கிடைப்பதில்லை, பதிவு செய்வதில்லை போன்ற பிரச்சனைகளால், அதுவும் ஏழை மக்கள், அவர்கள் அன்றாட தொழிலாளர்கள், தொழில் செய்யக்கூடிய, கூலி தொழில் செய்யக்கூடிய ஏழை மக்கள் அவர்கள். இதனால் ஒவ்வொரு வீட்டிலும் பெண்கள் திருமணம் செய்து கொடுக்க முடியாமல் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். கடன்காரர்களால் அச்சப்படுகிறார்கள். வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடியவர்கள், பைனான்ஸ், கந்து வட்டி போன்றவர்களால் அந்த மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். அவர்கள் வந்து அவமானப்படுத்துகிறார்கள் போன்ற பல இன்னல்கள் இந்த மக்கள். இதாவது இது வார்டு கணக்காக எடுத்துக்கொள்ளாதீர்கள். சுற்று வட்டாரத்தில் இந்த பகுதியில் ஏரிக்குத்தி என்ற பகுதி மொத்த மக்களும் வாழ்வாதாரத்தில் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். இது தொடர்ந்து மக்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். கடைசியாக மாவட்ட கலெக்டர் அவர்களிடம் சந்தித்த போது, இது தனியார் இடம்தான், தாராளமாக பதிவு செய்யலாம் என்று வாக்குறுதி அளித்துள்ளார்கள். ஆனாலும் அந்த பதிவு துறையில் பதிவு செய்யறதுக்கு உண்டான தடைகள் இன்னும் நீங்கவில்லை. இதனால் அந்த மக்களின் பல பேருடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது. எனவே எனது அன்பான சகோதரர்களே, நான் ஜனவரி 28க்கு முதல் முறையாக பழனி ஆயக்குடி செல்ல இருப்பதால், அது சென்று வந்த பிறகு